ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனிஸ் டைரி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சூப்பரான நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். கிராப் கறி தான் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது நாங்கள் ஹிந்தியில் காடி கேக்கடான்னு சொல்லுவோம். பிளாக் கலரில் இது கடல் ஓரங்களில் கூடு கட்டி இந்த மாதிரி சவதிக்குள்ளே இந்த நண்டு இருக்கும். அந்த நண்டை உசுரோடு வாங்கி இன்றைக்கி நாங்கள் கட் பண்ணி செய்கிறோம். ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் நான் ஒரு 7 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு பட்டை, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை இந்த மாதிரி கையிலே நான் பிச்சு போடுறேன். அதுக்கப்புறம் சோம்பு பத்தலை, அதனால் இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டோட்டல் 1 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே இப்போ ஒரு 3 கை பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் கட் பண்ண பெரிய வெங்காயம் 3 கை சேர்த்துருக்கேன். இன்றைக்கி ஷெஃப் தாமோவோட ஸ்டைலில் நான் ஒரு நண்டு கிரேவி செய்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நம்ம லேசாக உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். சேர்த்து வெங்காயத்தோட நல்லா வதங்கி வரணும். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் அடிக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு எண்ணெயிலே வதங்க விட்டுக்கிறணும். 3 கை வெங்காயம், 2லேருந்து 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துச்சுன்னா போதுமானது. இந்த டயத்தில் ஒரு 4 பழத்து சைஸு மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் அப்படியே போடக்கூடாது. நல்லா கையினால் கரைச்சி போடணும். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி பழம் வெந்து வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சி போட்டுக்கலாம். இந்த கைமணம்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் இதோட நம்ம ஆட் ஆகிறதுக்கு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கலாம். 20 செகண்ட் நம்ம மூடி வச்சாவே போதும். நல்லா தக்காளி பழம் கரைஞ்சி வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகி வந்துடும். உங்களோட கைமணமும் உங்கள் குழம்புல தெரியணும்னா இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி கையில் போடும்போது கையில் எடுத்து போடுங்க. ஸ்பூனில் யூஸ் பண்ணாமல் கையில் எடுத்து போடுங்க. இந்த மாதிரி பிழிஞ்சும் தக்காளியே போடுங்க. நிஜமாலுமே சூப்பராக இருக்கும். இந்த டயத்தில் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 20 செகண்ட். பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த டயத்தில் நம்ம இதோட மசாலா சேர்க்க போகிறோம். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறனால குழம்பு கிரேவி இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக தக்காளியோட நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை கவனமாக சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகிறதுக்கு லேசாக நம்ம தண்ணி தெளித்து வேக விட போகிறோம். நண்டு எப்பயுமே செய்யும்போது கூட தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் நண்டு செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப உஷ்ணம் இல்லாமல் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் குளிர்ச்சி, நண்டு சூடு. அதோடு சேர்த்து நம்ம சமைக்கும்போது கொஞ்சம்
ஓவர் சூடாகிறதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் ஒரு 1.25 கிலோ மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டு நண்டு. அதை நம்ம சேர்த்து நல்லா நம்ம எல்லா சைடும் மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் மூடி வைக்க போகிறோம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 2 கை தேங்காய், நான் ஒரு 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பல்லு பூண்டு, ஒரு கட்டை விரலில் பாதி சைஸு இஞ்சி போட்டு நல்லா வந்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா இது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதோடு சேர்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஒரு டீ டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வாட்டர் சேர்த்துக்கிறேன். கிரேவி டெக்ஸ்சரில் வர்றதுக்காண்டி, நல்லா நண்டு வெந்து வர்றதுக்காண்டி. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து நண்டோட முட்டைகளை வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்துருந்தா முட்டைகள் வந்து கரைஞ்சிரும். அதனால் இந்த டயத்தில் சேர்த்துட்டு லேசாக ஒரு கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டு ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிடலாம். எக்ஸ்ட்ரா நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறது கிடையாது. அந்த தேங்காய் பால் தண்ணியே போதும். அரைக்கும் போது நம்ம அரை கிளாஸ் சேர்த்தோம் இல்லையா தண்ணி, அதுவே இதில் போதும். நல்லா நம்ம வடிகட்டி நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான ஒரு நாட்டு நண்டு கிராப் கறி ரெடி ஆயிரும். ஷெஃப் தாமோட ஸ்டைலில். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.